ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 7/8/2025 ஆடி மாதம் 22ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். சூரிய உதயம் காலை 5:55 சூரிய அஸ்தமனம் மாலை 6:34 இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சால சிறந்தது. வாழ்க்கையிலே நமக்கு புத்தியும் ஞானமும் தருகின்ற தெய்வம் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தியை எவன் ஒருவன் வாராவாரம் வணங்கி அவனுடைய ஆலயத்துக்கு செல்கின்றானோ அவனுக்கு நல்ல ஞானமும் கல்வியும் கிடைக்கும். ஒருவனுக்கு ஞானமும் கல்வியும் தான் பெரிய சொத்து. இந்த ஞானமும் கல்வியும் ஒருவனுக்கு வந்துவிட்டால் அதை வைத்து அவன் எல்லாவற்றையும் பெற்றுவிடலாம். ஆனால் நிறைய பணம் இருந்தாலும் சொத்துக்கள் இருந்தாலும் ஏக்கரா கணக்கிலே நிலம் இருந்தாலும் நிச்சயம் இருந்தாலும் ஒருவனுக்கு புத்தியும் ஞானமும் இல்லை என்றால் அத்தனையும் விடலுக்கு இறைத்த நீராக போய்விடும். எல்லாவற்றையும் இழந்து விடுவான் தன்னுடைய புத்தியின்மையினால். ஆகவே எல்லாவற்றையும் நமக்கு தருகின்ற அந்த புத்தியை ஞானத்தை தருகின்ற தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இன்றைய நாள். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய சுபகோரை சூரியகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இந்த நேரத்திலே என்ன செய்யலாம்? அரசு வகையிலே அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை தொடங்குவதற்கு அருமையான நேரம். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்காக அரசாங்க அதிகாரியை பார்க்க வேண்டும் என்றால் இந்த நேரத்திலே அவரிடம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசினீர்கள் என்றால் நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக முடியும். ஆக இந்த ஹோரை என்பது அரசு ஆதாயங்கள் பெறவும் அரசு வகையிலே உதவிகள் பெறவும் அருமையான நேரம். அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மற்றும் ஊரிலே இருக்கின்ற பெரிய புள்ளிகளை சந்திப்பதற்கு, உயில் எழுதுவதற்கு, இதற்கெல்லாம் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை நேரம் மதியம் 12 முதல் மதியம் 1 வரை. இந்த நேரத்திலே அமைதி காப்பது நல்லது. இன்றைய நட்சத்திரம் மதியம் 3 வரை பூராடம், அதன் பிறகு உத்திராட நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மதியம் 2:45 வரை வளர்பிறை திரையோதசி, அதன் பிறகு சதுர்தசி வருகின்றது. இன்றைய சந்திராட்டமம் ரிஷபராசிக்கு சந்திராட்டமும் தொடர்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே கருப்பு நிற ஆடைகளை அணிவது, அதனை தவிர்ப்பது நல்லது. கருப்பு நிற ஆடைகளை ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தவிர்க்க வேண்டும். நாளைய விசேஷம், நாளை பௌர்ணமி, ஆடி மாத பௌர்ணமி மிக விசேஷமான பௌர்ணமி. மேலும் நாளைய தினம் வரலட்சுமி விரதம். இன்றைக்கு மாலையே அம்பாளை இல்லத்திற்கு அழைக்க வேண்டும். மகாலட்சுமி தாயாரை அழைக்க வேண்டும். லக்ஷ்மி ராவே மாயின்டிகே என்று மகாலட்சுமி தாயாரை இன்று மாலை இல்லத்திற்கு அழைத்து வாசலிலே நன்கு பெருக்கி கோலம் போட்டு வீட்டு வாயிற் நிலைகளிலே எல்லாம் மாவிலைகளை கட்டி தோரணங்களை கட்டி திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக என திருமகளை வரவேற்க வேண்டும். இன்றைய நாளிலே நாளை வரலட்சுமி விரதம் பெண்களுக்கு மிக மிக முக்கியமான விரதம் இந்த விரதம். ஆக வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கின்ற பெண்களுக்கெல்லாம் நல்ல தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைத்து எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சௌக்கியமாகவும் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். அதனால என்ன, திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். மனதிலே சந்தோஷ அலை இருக்கும். பட்டாம்பூச்சி போல் பறக்கும் மனது. சந்தோஷமாக இருப்பீர்கள். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்றன. தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும்.
காரிய தடைகளெல்லாம் விலகும், காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும், பதவி உயர்வு அதைவிட சந்தோஷத்தை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி நிச்சயம். ஆகவே நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நல்லது நடக்கும், கிடைக்க வேண்டியவை கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆக இன்றைய நாள் மேஷ ராசியினருக்கு அற்புதமாக இருக்கின்றது. குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள், தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே இன்றைய நாளிலே ஈடுபடக்கூடாது. புதிய முயற்சிகளை தொடங்காதீர்கள், புதிய முதலீடுகளை செய்யாதீர்கள். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். வேலையிலே மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். உடல் நலனிலே பெரும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே உடல் நலத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாருங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். கவனமாக இருங்கள். இறை வழிபாடு அதிகம் செய்ய வேண்டிய நாள் இன்றைய நாள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பேதங்கள், கருத்து பேதங்கள் எல்லாம் விலகி அந்யோன்யம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மனக்குழப்பங்கள் தீருகின்ற நாள். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். வெற்றிகள் தேடி வருகின்ற நாள் இன்றைய நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தேவையில்லாத செலவுகள் நிறைய ஏற்படும். ஆகவே மனதை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாம் வீட்டிலே வைத்து விடுங்கள். கடைக்கு எடுத்து செல்லாதீர்கள். சென்றீர்கள் என்றால் பெரும் கடன்காரனாக ஆறுவீர்கள் இன்றைய நாளிலே. ஆகவே மிக கவனமாக இருக்க வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். ஆகவே இன்றைய நாளிலே அது விஷயமாக எதையும் முயற்சிகளை செய்யாதீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம், கவனமாக இருக்க வேண்டும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படும். போய்கொண்டே இருப்பீர்கள், வண்டியிலே ஒரு பஞ்சர் ஆகிவிடும், இல்லை ஸ்பார்க் பிளக் போகும். இப்படி ஏதேனும் செலவு ஏற்படும். வீட்டிலே குழாய் ரிப்பேர் ஆகும், தண்ணீர் வராது, மோட்டர் ஓடவில்லை, இப்படி ஏதேனும் இல்லத்திலே செலவுகள் ஏற்படும். இப்படி விரய செலவுகள் வருகின்ற நாள். கவனமாக இருங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். இன்றைய நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது குரு பகவானை தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும்.
செய்கின்ற தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றிகளை பெறும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாளிலே தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். சுப செலவு செய்யக்கூடிய நாள். மொத்தத்தில் சிறப்பான நாள். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கின்ற நாள். இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சிறப்பான முறையிலே நடைபெற்று நல்ல முடிவு கிடைக்கும். வெற்றிலை பாக்கு மாற்றிக்கொள்வீர்கள். தாம்பூலம் மாற்றிக்கொள்வீர்கள். சம்பந்தியோடு சேர்ந்து ஹோட்டலிலே சென்று உணவருந்தி முகூர்த்தத்துக்கு எந்த மண்டபத்தை பார்க்கலாம், எந்த மாதம் திருமணத்தை வைத்து கொள்ளலாம், இப்படி மற்ற விஷயங்களை பேசுகின்ற நாள். அற்புதமான நாள் இன்றைய நாள். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மொத்தத்தில் மனம் சந்தோஷமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து ஹபாடா கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டோம் நிம்மதி என்று நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். ஒரு மனிதனுக்கு கடன் இல்லாத வாழ்வு என்பது சொர்க்கம். வேறு எதுவுமே சொர்க்கம் கிடையாது. கடன் இல்லை ஒருவனுக்கு என்றால் அதுதான் மிகப்பெரிய சொர்க்கம். இன்றைய நாளிலே கடன் எல்லாம் தீர்ந்து அந்த சொர்க்கத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து உறவினர்களோடு ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்புகளை சேர்க்கின்ற மன சந்தோஷங்களை கொடுக்கின்ற நாளாக இருக்கின்றது. குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். அதன் மூலம் உங்களுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நாள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லாமே தேடி வருகின்றது. நல்ல உடல் ஆரோக்கியம், நல்ல பொருளாதாரம், மன நிம்மதி அனைத்தும் தேடி வருகின்ற நாள். கோவிலுக்கு சென்று குரு தட்சிணாமூர்த்திக்கு நன்றி சொல்லி ஒரு தீபம் ஏற்றுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுப செலவுகள் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சில சூழ்நிலைகள் ஏற்படும். மன வருத்தத்தை கொடுக்கும். அலுவலகத்திலே வேலை போல அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஏறக்குறைய தான் இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். இறை வழிபாட்டை அதிகம் கைக்கொள்ளுங்கள். எப்போதுமே நாளும் கோளும் நமக்கு நன்றாக இல்லாத போது ஈசனுடைய திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். கோளறு பதிகத்துக்கு இணையாக எதுவுமே இல்லை. ஆகவே இந்த கோளறு பதிகத்தை படித்தால் நமக்கு எப்படிப்பட்ட கெட்ட நேரமாக கிரகதோஷங்கள் இருந்தாலும் அவை கட்டுக்குள் அடங்கிவிடும். கட்டம் என்பது நாம் தாங்கிக் கொள்கின்ற அளவு இருக்க வேண்டும்.
தாங்க முடியாத கட்டம் என்று வரும்போது அவை நம்முடைய மனநலத்தையும் உடல் நலத்தையும் பாதிக்கும். கட்டங்களை தாங்கிக் கொள்வதற்கான சக்தியை எது கொடுக்கும்? இறைபக்தி தான் கொடுக்கும். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பெரிதாக ஒன்றும் ஏற்பட்டு விடாது. என்றாலும் கிரக சூழ்நிலைகள் சற்று உங்களுக்கு எதிராக இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல ஒரு பக்தியை இன்றைய நாளிலே கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். காலை முதலே பக்தியோடு இருங்கள். கோவிலுக்கு செல்லுங்கள். குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இதனால் என்ன நடக்குங்க? தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எப்போதுமே கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும்போது நம்முடைய உழைப்பை அதிகப்படுத்த வேண்டும். இன்றைய நாளிலே உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்துங்கள். அதிகாலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து விடுங்கள். அதிகாலையிலே எழுந்திருப்பவன் நேரத்துக்காக ஓட வேண்டாம். அதிகாலையிலே எழுந்து உங்களுடைய பணிகளை எல்லாம் செய்யுங்கள். அற்புதமாக இருக்கின்றது இன்றைய நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றிகளை பெறும். உடலிலே நல்ல ஆரோக்கியம் இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்பத்திலே ஒற்றுமை இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமாக இருக்கின்றது. இறை வழிபாடு நிறைய செய்யுங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். எல்லா வகையிலும் நன்மைகளே நடைபெறுகின்ற அற்புதமான நாள். சிறப்பாக இருக்கின்றது. வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே ஒரு சந்தோஷமும் தெளிவும் ஏற்படும். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும். கடன் தொல்லைகள் விலகும். தாய் வழி சொந்தங்களால் நல்ல ஒரு ஒற்றுமையும் உங்களுக்கு அனுகூலமும் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் அமோகமாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். அம்மா என் ஆருயிரே மூகாம்பிகே, மெய் அருள் முதலே மலைமகளே மூகாம்பிகே, பொன்மேடை குடிகொண்ட மூகாம்பிகே. அற்புதமான மூகாம்பிகையை பற்றி இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். கொல்லூர் மூகாம்பிகா அம்மனுடைய சக்தி பீடங்களிலே, அதாவது 51 சக்தி பீடங்களிலே இந்த சக்தி பீடமானது மிக மிக முக்கியமானது. 35வது சக்தி பீடம். இந்த சக்தி பீடத்தை அர்த்தநாரி சக்தி பீடம் என்று சொல்வார்கள். அமைவிடம் என்று பார்த்தால் கர்நாடகா மாநிலத்திலே அற்புதமான முறையிலே கொல்லூரில் இந்த அம்பாள் குடிகொண்டிருக்கின்றார். அடுத்த மாதம் நவராத்திரி வர இருக்கின்றது. நவராத்திரி நேரத்திலே கொல்லூரிலே மிக அற்புதமான வைபவங்கள் எல்லாம் நடைபெறும். அதற்காகத்தான் இன்றைய நாளிலே இதனை கொல்லூரை பற்றி நான் சொல்லுகின்றேன். கொல்லூர் க்ஷேத்திரத்திற்கு நவராத்திரி வேளையிலே சென்று நாம் வழிபட்டு வர வேண்டும். நவராத்திரி நேரத்திலே ஆதிசங்கரனுடைய சிலைக்கு அங்கே சிறப்பான பூஜைகள் எல்லாம் நடைபெறும். கொல்லூர் மூகாம்பிகை என்பது ஆதிசங்கரால் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். ஆகவே அந்த நேரத்திலே, நவராத்திரி நேரத்திலே ஆதிசங்கருடைய சிலைக்கு மிக அற்புதமான முறையிலே பூஜைகளை எல்லாம் செய்வார்கள். கோவிலிலே மேற்கு கோபுர வாசல் அருகிலே வடமேற்கு மூலையிலே ஒரு அற்புதமான கிணறு இருக்கின்றது. அதற்கு முன்பாக ஒரு அற்புதமான ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கின்றது. இந்த தனி சன்னதி வாயு திசையிலே அமைந்திருக்கின்றது. வாயு புத்திரன் அல்லவா ஆஞ்சநேயன். ஆகவே வாயு திசையிலே இது அமைந்திருக்கின்றது. அதனை அடுத்து உள்ளது அற்புதமான விஷ்ணு சன்னதி. கேரள பக்தர்கள் இங்கு வந்து விஷ்ணுவை குருவாயூரப்பன் என்று சொல்லி போற்றி வணங்குகின்றார்கள்.
வடகிழக்கு மூலையிலே துளசி மாடம் அருமையாக இருக்கின்றது. அதனை அடுத்து அம்பாளுடைய பரிவார தேவதைகளுக்கெல்லாம் தளபதியாக வீற்றிருக்கின்ற வீரபத்ரருக்கு தனி சன்னதி இருக்கின்றது. வீரபத்ரருக்கு தனி சன்னதி இருக்கின்றது. இந்த வீரபத்ரர் இந்த தலத்துக்கு ரக்ஷா அதிகாரியாக விளங்குகின்றார். அன்னைக்கு செய்யப்படுகின்ற அனைத்து பூஜைகளும் இவருக்கும் உண்டு. அதுதான் மிகப்பெரிய விசேஷம். அம்பாளுக்கு என்னென்ன பூஜைகள் எல்லாம் நடக்கின்றதோ அந்த பூஜைகள் அனைத்தும் வீரபத்ரருக்கும் உண்டு. இவருக்கு எதிரே ஆஞ்சநேயர் காட்சி தருகின்றார். ஆதிசங்கரர் அங்கிருந்த மேடையிலிருந்தான் தியானம் செய்து மூகாம்பிகையை சரஸ்வதியாக பாவித்து கலாரோகணம் பாடி அருள் பெற்றதாக வரலாறு. ஒரு முறை ஆதிசங்கரர் இங்கு தவம் புரிந்து எழ முயன்ற போது அவரால் முடியவில்லை, எழுந்திருக்க முடியவில்லை. அப்போது அவருக்காக அம்பாளே காஷாயம் தயாரித்து சங்கரருக்கு கொடுத்தார். அன்றிலிருந்து இரவு நேர பூஜைக்கு பிறகு கஷாயம்தான் இங்கு பிரசாதமாக வழங்கப்படுகின்றது. மூகாம்பிகை அம்மனுக்கு அபிஷேகம் கிடையாது. அலங்காரம், புஷ்பாஞ்சலி, ஆராதனை மட்டுமே இங்கு நடக்கும். அங்கே இருக்கின்ற லிங்கத்துக்கு மட்டும்தான் அபிஷேகம் நடைபெறும். இங்கு ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீசக்கரம் இருக்கின்றது. பொதுவாக கிரகண நேரத்திலே கோவில்கள் எல்லாம் நடை சாற்றி விடுவார்கள். எல்லா கோவில்களிலுமே, திருப்பதியில் கூட நடை சாற்றுவார்கள். ஆனால் கிரகண நேரத்திலே கூட தொடர்ந்து பூஜைகள் நடக்கின்ற ஒரே தலம் இந்த கொல்லூர் மூகாம்பிகை திருத்தலம்தான். இங்கு பூஜை செய்வதற்கு பிரம்மச்சாரிகளுக்கு அனுமதி இல்லை. கிரகஸ்தர்கள் தான் இங்கே பூஜை செய்ய வேண்டும். மூகாம்பிகைக்கு வருடத்திலே 4 திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது, விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது. அவை ஆனி மாதத்திலே வருகின்ற அன்னையினுடைய ஜெயந்தி விழா, மூகாம்பிகை ஜெயந்தி விழா. ஆடி மாதத்திலே வருகின்ற ஸ்ரீ மகாலட்சுமி ஆராதனை விழா, புரட்டாசி மாதத்திலே வருகின்ற நவராத்திரி விழா, அடுத்து மாசி மாதத்திலே வருகின்ற மகா தேர் திருவிழா. இந்த 4 திருவிழாக்கள் மூகாம்பிகை ஆலயத்திலே பிரசித்தி பெற்ற திருவிழாக்களாகும். சரஸ்வதி பூஜை அன்று அன்னை மூகாம்பிகை சன்னதியிலே உள்ள சரஸ்வதி தேவி பக்தர்களுடைய தரிசனத்திற்காக பவனி வருகின்றாள். இந்த கலாதேவியினுடைய பவனி என்பது இந்த ஊரிலே மிக மிக உற்சாகமான முக்கியமான திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது. மேலும் சரஸ்வதி பூஜை என்று சரஸ்வதி சிலை ஊர்வலமாக வரும்போது கிழக்கு கோபுர வாயிலை மிக அற்புதமாக, கிழக்கு கோபுர வாயிலை அடையும் போது மிக அற்புதமாக இருக்கும் அந்த காட்சி. இந்த கோபுரமானது 1996ஆம் ஆண்டிலே புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு பழைய அமைப்பு மாறாமல் கருங்கற்களாலேயே இதனை புனர்நிர்மாணம் செய்தார்கள். தேவியினுடைய வலக்கையிலே உயர்த்தி பிடித்திருக்கின்ற வீரவாள் நம்முடைய தமிழகத்தை ஆண்ட முன்னாள் முதல்வர் கொல்லூர் மூகாம்பிகைக்கு அளித்த அற்புதமான வாளாகும். ஆகவே அற்புதமான இந்த க்ஷேத்திரம் கொல்லூரிலே அமைந்திருக்கின்றது. வருகின்ற நவராத்திரியிலே இந்த கோவிலை அவசியம் நாம் எல்லோரும் தரிசித்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறலாம். இந்த கோவிலுடைய மகிமை பற்றி கந்தபுராணத்திலேயே இருக்கின்றது. அங்கே இருக்கின்ற சுயம்பு லிங்கத்தில் சக்கர வடிவிலே பரபிரம்ம ஸ்வரூபியான பராசக்தி சகல தேவதைகளோடு எழுந்தருளி உள்ளதாக சிவபெருமான் முருகனுக்கு விளக்குவதாக இருக்கின்றது. அதை கேட்ட முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு சொல்ல, முருகப்பெருமான் தன்னுடைய தாய் சக்தி தேவியை மூகாம்பிகையை வழிபடுவதற்காக இந்த ஆலயத்திற்கு வந்ததாக கந்தபுராணத்திலே இருக்கின்றது. அன்னை மூகாம்பிகையினுடைய அருள் பொங்குகின்ற இந்த கொல்லூரானது மங்களூர் அடைந்து அங்கே இருந்து 139 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்றது. சக்தி பீடங்களிலே இந்த சக்தி பீடமானது மிக மிக முக்கியமான ஒரு சக்தி பீடம். ஆகவே இந்த சக்தி பீடத்தினை அடுத்த மாதம் நவராத்திரி நன்னாளிலே 9 நாட்களிலே ஒரு நாள் இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபடுவதன் மூலம் நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஞானமும் கல்வியும் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவே கொல்லூர் மூகாம்பிகையை சரணடைந்து
வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.